ஸோ சாண்ட்ரா வந்து அதே பழைய ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கெஸ்ட் இது பண்ணதை இப்போ பண்ணுறாங்க. அது வந்து சீக்ரெட் டாஸ்க்னால அது சரியாக போச்சு. இப்போ வந்து ரியலாக பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா, அந்த பூண்டை உரித்து அந்த தோலை வந்து இங்கே கீழே போட்டதெல்லாம் வரைக்கும் ஓகே. பட் ரொம்ப அன்ஹைஜீனிக்காக பாத்ரூமில் கொண்டு போய் அந்த பூண்டை உரிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பூண்டையும் கீழே போட்டிருக்காங்க. அது வந்து நிஜமாவே வந்து சாப்பாடு சுத்தம் இல்லைன்னா, சுத்தம் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சத்தியமாக செம்மையாக இரிட்டேட் ஆகும். இப்படி கார்லிக்கெல்லாம் கீழே போட்டு பண்ணுறதுங்கிறது லிட்ரலி அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது பிடிக்காதவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நிஜமாவே கண்டிக்கத்தக்கது. அது பண்ணியிருக்காங்க. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்துட்டு சுபிக்ஷா கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணேம்மா, அப்படி பண்ண, இப்படி க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது என்னென்னா, கத்தியை வச்சு பூண்டை உரிச்சுக்கிட்டே அந்த கத்தியை வச்சு அவங்க ஹேரை கோம் பண்ணி விடுறாங்க. கோம் பண்ணி விட்டுட்டு அகெயின் சேம் அந்த கத்தியை வச்சே வந்து பூண்டை உரிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ். ஸோ இதை தான் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் பண்ணும்போது இவங்க இதை தான் சொல்கிறாங்க. பட் இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. ஒரு கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு இப்போ பூண்டு உரிச்சு போட்டாங்க, சம்திங் எல்ஸ், ஐ மீன் அந்த தோலை போட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. பட் எதுவுமே கொஞ்சம் ஓவர் போர்ட் போகாமல் இருக்கணும். சாண்ட்ரா வந்து எந்த லெவலுக்கும் இறங்கி போய் பண்ணுவாங்க போல இருக்குது. பார்வதி இது பண்ணது வந்து இவங்க அதை வேணும்னு பண்ணலை, அவங்க அதை தெரியாமல் பண்ணது. பட் ஸ்டில் அந்த பூண்டு உரிச்சிட்டு இருந்த அதே கத்தி வச்சு கோம் பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக சரியாக படலை. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.